வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் ரைஸ் தான் பண்ண போகிறோம். முதல்ல வந்து காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சாதம் தனியாக வடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காலிஃப்ளவரை நீங்கள் அந்த ஃப்ளவர்லாம் தனியாக அந்த இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு அது கொதிக்கும் போது இந்த காலிஃப்ளவரை போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தண்ணி இங்கே கொதிச்சுன்னு இருக்கு. மஞ்சப்பொடி, உப்பு, இந்த பக்கம் வந்து 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னா பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சாதத்தை வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா ஒரு 3/4 பாகம் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன போடணுங்கிறத சொல்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணியாச்சு. நம்ம வந்து வடிகட்டிடலாம் தண்ணியை. பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர், எண்ணெய் காஞ்சின்ருக்கு. காலிஃப்ளவரில் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அரிசி மாவு லைட்டாக பிரட்டிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிரட்டிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. ஸோ இதை தண்ணியெல்லாம் வடிய விட்டுடலாம். பாருங்கள், பாஸ்மதி அரிசி சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அதே பேன்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம காலிஃப்ளவரில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி 3 சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அது பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கிறேன். பஜ்ஜி மிளகா வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்க்குறேன். இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இது வந்து ஷாஹி பிரியாணி மசால், அதை நான் சேர்க்குறேன். அது இருந்தால் அது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், ஏற்கனவே வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஒரு பஜ்ஜி மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து பார்த்து போட்டுக்கலாம். தனியா பொடி 1 டீஸ்பூன், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. புதினாலாம் சேர்ந்து நல்லா வதங்கி எடுத்து இப்போ வந்து பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது இதை அப்படியே பரத்தி விட்டுட்டு நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அப்படியே பரத்தி விட்டுருவோம். இப்போ மேலாக கொஞ்சம்
புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பொரிச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் அவங்க சும்மா அப்படி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பால் விட்டுக்கலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நம்மளுடைய ரொம்ப சிம்பிள் தான் காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுது. இது ஃப்ரை பண்ணி போடும்போது ஒரு நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியான டேஸ்ட்டும் சேர்த்து கிடைக்குமா. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.